ஹலோ கைஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோஸ்க்கு ஷார்ட்ஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்ஸ் எல்லாம் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக்ஸ் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் என்ன கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையாச்சும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஒரு சிலதெல்லாம் ஒரு சிலருக்கு பிடிக்காது தான். ஏன்னா ஒரு சிலரோட ஃபேன்ஸாக இருப்பீங்க. நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதில் நான் ஷேர் பண்ணுறது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ வந்து ஆஸ் எ ரிவ்யூவராக நான் வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து எந்த சைட் தப்புனாலும் நான் சொல்ல வேண்டியது தான் என்னோடது டியூட்டியை தவிர நான் வந்து ஃபேன் சைடு இவங்க ஃபேன் அவங்க ஃபேன்னு சொல்லி நான் ஒரு சைடாக நான் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. ஸோ அதில் யாராச்சும் ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா அதுக்காக சாரி கைஸ், தேங்க்யூ. வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். நவம்பர் 11 அந்த எபிசோட் தான். அருண் வந்து கேப்டன் ஆயிட்டார் இல்லைங்களா? ஸோ அவருக்கான அந்த பட்டமளிப்பு விழாவை சத்யாவை பண்ண சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. மஞ்சுரி தான் அந்த இதுவை படிக்கிறாங்க, ஓகேங்களா? அப்புறமா வந்து அதில் வந்து அவர் சொல்கிறாரு, யாருக்காச்சும் எதாவது கம்ஃபர்டபுள் இல்லைன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்ம அதை அட்ரஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த வாரம் ஃபுல்லாக சட்டிலான அருணாக தான் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். போன வாரம் மாதிரி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பதுசாக என்ன சொல்கிறது, பவ்யமாக தான் இருப்பாருன்னு தோணுது. பார்க்கலாம். ஆனால் அதுக்குன்னு பிக் பாஸும் சும்மா விடலை. அவர் என்னதான் சைலண்ட்டாக இருந்துட்டு போகலான்னு நினச்சா அவருக்கு பிக் பாஸே வந்து அருண் காப்பு வச்சாரு. அது நம்ம அப்புறமா பார்ப்போம் என்ன பண்ணாருன்னு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரியும் விஷாலும் வந்து சும்மா நாங்கள் என்டர்டெய்னிங்காக ஒரு சாங் பண்ணியிருக்கோம், அதை பாடலான்னு இருக்கோம். இது ஜஸ்ட் வந்து யாரையும் ஹர்ட் பண்ண இல்லை, என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும்தான் அப்படின்னு டிஸ்க்ளைமர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அமர்கலமாக ஜாக்லினை வச்சு தான் இழுத்து வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதான் சொல்கிறேனே, பாய்ஸ் டீமுக்கு ஜாக்லின் சௌந்தர்யா சுத்தமாக பிடிக்கல. இதே சௌந்தர்யா தனியாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு, அதாவது சௌந்தர்யாவை கூட பிடிக்கலன்னு ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு கேட்டகரியில் வச்சிருவாங்க. ஆனா ஜாக்லினுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணா அது சுத்தமா வெளில இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, உள்ள இருக்கவங்களுக்கும் பிடிக்கல. அது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணு அப்படி என்னதான் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு கேம் ஆட தானே வந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு ஸ்ட்ராட்டஜியோ அந்த பொண்ணு ஸ்மார்ட்னஸோ யூஸ் பண்ண தானே தெரியும். அது என்ன மற்றவங்கலாம் யூஸ் பண்ணா சரிங்கிறீங்க, அவங்க யூஸ் பண்ண மட்டும் தப்புன்றீங்கன்னு எனக்கு புரியல. அது உள்ள இருக்கவங்களும் அதே தான் ஃபாலோ பண்றாங்க. இதுவே அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டா நான் பாக்குறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு, ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நாமினேஷன்ல வர ஒரே பொண்ணு அந்த பொண்ணு மட்டும்தான். இது ஆரி சீசன்லயும் அவர் தான் வருவார் ஃபுல்லா, ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு கரெக்டான ரூட்டில் தான், அந்த பொண்ணு நாமினேஷனில் வச்சு நீங்கள் பண்ண அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக தான் பொண்ணு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுலேயும் சேது சேரும் சேர்த்து பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா போனஸாக அவங்கள இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் தான் நான் இதை பார்க்குறேன், ஓகேங்களா? அப்போது ஜாக்லினை கார்னர் பண்ணி தான் ஜாக்லின் வேணே சண்டை போடுவாங்க, அப்புறம் அங்கே கடுதாசி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாட்டு ஆரம்பிச்சு. அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து ஏதோ ஒரு அது சினிமா பாட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, அந்த ஃப்ளோவில் தான் பாடுவாங்க. சௌந்தர்யா வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியவும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீமால தான் வந்து பாய்ஸ் டீமில் வந்து சத்யா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார் போன கேப்டன்சி டாஸ்கில் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு, அப்புறம் தீபக் வந்து குண்டு கொடுத்ததோ வந்து கேர்ள்ஸ் டீமால தான். அந்த ஜட்ஜஸ் 3 பேர் அது பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம்லாம் பாவம் மாதிரியும் கேர்ள்ஸ் டீம் தான் வந்து எல்லாத்தையும் பண்ற மாதிரியும் அவங்க ஒன்று பண்ணிருக்காங்க. கேர்ள்ஸ் டீம் பண்றதாவது வெளில தெரியுது. நீங்க பண்றது ஏதாச்சும் வெளில தெரியுதா? 1 hour ஷோலையும் காட்டுறது இல்ல, ஹோஸ்டும் சரியா வந்து ஃபுல்லா அட்ரஸ் பண்றது இல்ல. பிபி டீமும் வந்து அந்த கேமராவை ஃபுல்லா வந்து எந்தெந்த கேமராவை கொடுக்கணுமோ அந்தந்த கேமரால கேட்சப் ஆனதை மட்டும் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் சைலண்டா வச்சிடறாங்க. அவங்க மட்டும் ஃபுல்லா கொடுத்தா பாய்ஸ் டீமோட எல்லா வண்டவாளமும் தண்டவாளத்துல ஏறும். ஆனா என்ன பண்றது, பிபி டீமும் ஒரு சில கண்டஸ்டன்ட்டை சேஃபா வச்சிருக்காங்க. அவங்களே சேஃப் கேம் தான் ஆடுறாங்க. இதை நம்ம என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா? சரி, அப்போ வந்து பாடிடுவாங்க. அதை வந்து ஜாக் கேட்டோன்னே அவங்க ஃபேஸ் மாறிடும். ஆனால் சௌந்தர்யா வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்களா இல்லை அவங்களோட இன்னசென்ஸ் ஆஸ் யூஷுவல்னு தெரில, அதை ரொம்ப ரசிக்கிறாங்க. ஆனால் ஜாக்கை போட்டு நல்லா தாக்குனது பர்சனல் அட்டாக். அது கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்லாம் இல்லை, பர்சனல் அட்டாக். இதுலேயும் வந்து வீக்கெண்டில் ஜாக் வந்து ஸ்பெசிஃபிக்காக விஷாலை சொல்லியிருப்பாங்க. அந்த மொட்டை கடுதாசியில் கூட விஷால் வந்துட்டு என்ன சொல்றது, காமெடி கலந்த ஒரு ஒப்பீனியனை தான் சொன்னாங்க. சார் அது காமெடியாகவும் எடுத்துக்க முடியல, ஒப்பீனியனாகவும் எடுத்துக்கணும் ஒரு மாதிரி, அதாவது வழவழ குழப்பம் தான் அவர் பண்ணிருக்காரு தவிர கேமை இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக முன்னாடி பேசவே ஆரம்பிக்கல. ஏன் முத்து முன்னாடியும் பேசல, மற்றவங்க முன்னாடியும் பேசல. நம்ம கூட வந்து முத்து வந்து பின்னாடிலாம் பேசுறாரு, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்து அவருக்கான ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு பார்த்தா இப்போ வந்து முத்து கூடவும் வந்துட்டு ஒன்னா சேர்ந்துட்டு முத்துக்கும் அது தெரியாமல் சேர்ந்துட்டு இவங்க பாய்ஸ் டீம்லாம் சண்டை போடுறதே தெரியாத அளவுக்கு தான் உள்ள கேம் ஆடுறாங்களாமா. நம்ம அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நம்ம ஒரு டீம்டா, நம்ம வந்து வெளில வந்து ஒத்துமையாக இருக்க மாதிரியே காமிச்சிக்கணும் அப்படின்னு ஃபேட்மேன் சார் ரவி சார் ஃபர்ஸ்ட் சொன்னதை அதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அங்கங்க கொஞ்சம் அரசல் புரசலா வருது. ஸோ இந்த நடிக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, சேஃப் கேம் ஆடுறீங்க அப்படிங்கறத வெளில அப்பட்டமா தெரியற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர நீங்க வந்து அதுக்கு நீங்க எலிமினேட் ஆயிட்டே வெளில போயிடலாம் இந்த நடிக்கிறதுக்கு, ஓகேங்களா? கேம் ஆட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு சேது சார் சொன்ன டாஸ்க் மாதிரி தான். தைரியம் இல்லாதவங்க மொட்டை கடிதாசி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலேயாவது தைரியமாக விளையாடுங்கன்னு சொல்லி தான் அந்த டாஸ்க்கெல்லாம் கொடுத்தது. நீங்கள் இன்னுமே இப்போ பாட்டு பாடுறேன் இல்லைனா அந்த பாட்டுலையுமே டிஸ்க்ளைமர் போட்டு நான் உன்னை கலாய்ப்பேன், பர்சனல் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. அதுவும் ஜெஃப்ரி பற்றி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுவோம், அவருக்கு ஒரு தனி கச்சேரி வைப்போம்.
ஓகேங்களா? நிறைய இருக்குது அவரை பற்றி பேசுறதுக்கு. நான் இவ்வளோ நாள் அவரை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. சரி கொஞ்ச நாள் பார்த்துட்டு சாட்சினா கூட போட்டிருப்பேன், பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாஸ்க் கிழியுது, நம்ம போடுவோம். ஓகேங்களா? இது ஆச்சு. ஜாக்லின் அப்புறம் பேசினாங்க. இதுக்கப்புறம் ஸ்வாப்பிங் மோட் ஆச்சு. இதில் வந்து அன்ஷிதா இந்த சைடும் அந்த சைடு வந்து ரயானா வர மாதிரி தான் பேசியிருப்பாங்க. இதில் பாய்ஸ் டீமில் டக்குன்னு எடுத்துருவாங்க அந்த டெசிஷனை ரயான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாகவே அது பேசிட்டு இருப்பாங்க. 2-3 நாள் Thursday Fridayலேருந்து யாருன்னா சத்யாவா ரயானா சத்யாலாம் இந்த சைடு வரத்துக்குலாம் தயாராகவே இல்லைங்க. அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபுட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் போல். அது கேர்ள்ஸ் டீமில் வந்து கிடைக்காதுன்னு நினச்சாரோ என்னமோ தெரில. அதனால் ரயான் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அவர் வந்துடுவார். அவர் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணால் போகிறோன்னு ஏங்க விளையாடுற தெரிஞ்சவங்களுக்கு பாய்ஸ் டீமில் இருந்தாலும் விளையாடுவாங்க, கேர்ள்ஸ் டீமில் இருந்தாலும் விளையாடுவாங்க. அவ்வளோதான். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆட தெரியாதவங்களுக்கு மேடை கோணன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஷராக வந்திருந்தாலும், நீங்கள் கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஆடினாலும் பாய்ஸ் டீம்லேருந்து ஆடினாலும், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பிரைட்டாக தெரிஞ்சிருங்க. உங்களுக்கு கேம் நல்லா புரிஞ்சிருந்தா நீங்கள் விளையாடுறதுக்கு ரெடியாக இருந்தால் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரயனும் அன்ஷிதாவும் இந்த பிளேஸ் அந்த பிளேஸ் மாறிடுவாங்க ஸ்வாப்பிங்கு. இதில் அன்ஷிதாவோட டிஸ்கஷன், அதாவது அன்ஷிதா அன்பதில் இவங்க கேர்ள்ஸ் டீம் பண்ண டிஸ்கஷனில் கொஞ்சம் குளறுபடி நடக்கும். ஆக்சுவலி இந்த குளறுபடியில் நான் மைனஸாக பார்க்குறேன்னா ப்ளஸ்ஸாக பார்க்குறேன்னா ரெண்டுமே இருக்குது. 50-50 தான். ஒரு இடத்துல கேர்ள்ஸ் டீம் ஒரு டெசிஷன் எடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப குழப்புறாங்க. ரொம்பவே வந்து அதை வந்து அதுவும் இப்போ புது பிளேயராக உள்ளே வந்திருக்க மஞ்சரி ஆகட்டும், ரியாவாகட்டும், வர்ஷினி இதில் வாயை திறக்கலான்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 2 பேர் ரியாவும் மஞ்சரி ஆகட்டும் கொஞ்சம் பேசினாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த கேமை நோக்கி நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும், இல்லை எங்களுக்கும் அந்த கேமில் ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான இடமா தான் நான் பார்க்குறேன். மைனஸாக வச்சுக்கிட்டா கூட. ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகுதுன்றது உண்மைதான். ஆனால் அதையாச்சும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பாய்ஸ் டீமில் அது கூட இல்லை, இன்னும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு தான் விளையாடுறாங்க. ஓகேங்களா? அப்போ எப்படி ஆகும்னா அன்ஷிதா வந்து நான் இந்த வாரம் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ உனக்கு இது போகணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் டபுள் மைண்டாக இருக்கேன், எனக்கு போகணுன்னு இருக்குது. ஆனால் போன வாரம் கேர்ள்ஸ் டீம்லாம் வின் பண்ணவே இல்லை டாஸ்க்கு, அதனால் இங்கே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணுமோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க, நியூ கமர்ஸ் போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், இல்லை அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வெளிலேருந்து இவங்களும் அவங்கள ஃபுல்லாக பார்க்கல, அவங்களும் இவங்களை வெளிலேருந்து பார்த்ததுக்கும் உள்ளேருந்து பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வந்து கேம் வந்து இவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்க ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம், ஜாக்லின் ஸ்ட்ராட்டஜி. ஒன்றும் தப்பு இல்லையே புதுசு ஆளுங்களை அனுப்பணும். ஏன்னா இதை வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கு. ஏன்னா அவங்க போகாமே இருந்து இதை பேசினாங்கன்னா இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கலாம். அவங்க அங்கே போயிட்டு வந்த அப்புறம் தான் பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கு பேசுறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ரியா வந்து அன்ஷிதாவை தான் சொல்றாங்க ஓகே அப்படின்னு. மஞ்சரி வந்து ஆனந்தியை சொல்றாங்க. மஞ்சரி வந்து போறதுக்கு ரெடியா இருந்தா ஓகே சொல்லலாம். நீங்க போறதுக்கு ரெடியா இருந்தா ஒரு ஒப்பீனியன் மட்டும் எடுத்து வச்சிங்களா, அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஆனந்தின்னு சொல்றீங்களா, ஒப்பீனியன் எடுத்து வச்சிங்களா சொல்லணும். இதுல ஆனந்தி சொன்னதான் எனக்கு ஒத்துக்க முடியாது. ஆனந்தின்னு மஞ்சரி வந்து ஆனந்தியை சொல்ற பட்சத்துல ஒரு நிமிஷங்க.